கண்டிப்பா. இதுக்கு என்ன பதில் சொல்ல? அப்ப நீங்க எல்லாத்தையும் வந்து மத்திய அரசே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கேட்டா அவங்க தான் ஜிஎஸ்டி ஏத்துனாங்க, அவங்க தான் நிதி அந்த தரல. நாய் வந்து இப்ப ஏற்கனவே எங்களுக்கு வந்து எத்தனை பைசா கொடுக்குறான்? 1 ரூபா வாங்கிட்டு 29 பைசா தான் கொடுக்குறான். இன்னைக்கு எத்தனை இப்ப பணம் அலாட்மெண்ட் பண்ணாங்கல்ல, நம்ம இரு கொஞ்சம் பொறு. இந்த வருஷம் இப்ப அலாட்மெண்ட் பண்ணாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பண்ணாங்க? வெறும் 4000 கோடி. 7500 கோடி ஒதுக்குனதா தமிழிசை பேட்டி கொடுத்துட்டு ஆமா, இருக்காங்க. தமிழிசை இன்னொரு விஷயத்தையுமே சொல்லிருக்காங்க. தமிழிசை யாரு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13000 கோடி வந்து மக்களுக்காக செலவு பண்ணாம அந்த காசு கணக்கிலேயே காட்டாம திமுக அரசு வச்சிருக்காங்க. தமிழிசை சொல்ல சிஏஜி சொல்லிருக்கு. சிஏஜின்றது கணக்கு தணிக்கை குழு, மத்திய கணக்கு தணிக்கை குழு, எல்லா ஸ்டேட்டுக்குமே சொல்லுவாங்க. 2518 கோடி வந்து சான்ஸ்கிரிட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒதுக்கி இருக்கான். இது எந்த வழியில வளர்ந்த மொழி? தமிழ் வந்து தமிழ் வளர்ந்த மொழி. நான் என்ன கேக்குறேன், இதுக்காக நீங்க பார்லிமெண்ட்ல தான் பேசிருக்கீங்களா? 16 வருஷம் அதிகமா ஆட்சியில மத்தியில இருந்தது திமுக தான், அதிமுக கிடையாது. ஒரு தடவை கூட கச்சத்தீவை மீட்கிறது சம்பந்தமாகவும் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்ற சம்பந்தமா சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு இதுதான் வேலை. தீர்மானம் போடுவாங்க, அப்புறம் கடிதம் எழுதுவாங்க. மற்றவங்க கடிதம் எழுதுனா அடிமைன்னுவாங்க. என்ன கேட்டா புத்திசாலித்தனமான முடிவை அவர் என்டிஏக்கு போகிறது தான். ரொம்ப பேர் எப்படி உருட்டுறாங்கன்னா, என்டிஏக்கு போயிட்டாருன்னா இவர் வாழ்க்கை அதோட அஸ்தமனம் ஆகிடும், இவர் வந்து பாசிசன்னு சொன்னார். அரசியல் அதெல்லாம் கிடையாது. கலைஞர் பேசாத பேச்சா? பண்டார பரதேசிகள் கட்சின்னாரு. பிஜேபி போனால் அழிஞ்சா போனார் கலைஞர். ரெட்டையிலன்ற சின்னம் இன்றைக்கே இருக்குது. ரெட்டையிலையும் உதயசூரியனையும் தமிழ்நாட்டை விட்டு அவ்வளோ சீக்கிரம் நகர்த்திட முடியாது. தங்கம் தென்னரசு வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மாநில அரசு கிட்ட வந்து கலந்தோசிக்காம இந்த மாதிரி ஜிஎஸ்டியோட ஏத்துறதுலாம் வந்து நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த கருத்தை பற்றி உங்களோட கருத்து சார்? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒவ்வொரு மாநில அரசுக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்மந்தம் இல்லை. ஜிஎஸ்டி கவுன்சில்னு தனியாக இருக்குது. அதில் நிதியமைச்சர், நிதித்துறை செயலர்கள் இவங்க இருப்பாங்க. இந்த கவுன்சில் எல்லா மாநிலத்திலையும் ஒன்றா கூடி ஜிஎஸ்டி கவுன்சில்னு கூட்டம் கூட்டுவாங்க, எல்லா மாநிலமும். அதில் இந்த பொருளுக்கு வேணும், இந்த பொருளுக்கு வேணாம், அப்படி ஒரு இது கலந்து ஆலோசித்து வைப்பாங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வச்சது தான் இந்த 28%, 18, 12, 5ன்னு. அதில் ஒரு சமீபமாக ஒரு 5-6 வருஷமாக இந்த இது வந்து ஜாஸ்தி இருக்குது. இப்போ சாதாரண இட்லி மாவுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அதே பாக்கெட் பண்ணால் அதுக்கு ஜிஎஸ்டி 5%. அந்த மாதிரிலாம் இருந்தது. மருந்துக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுறீங்க, பன்னுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது, க்ரீம் அந்த மாதிரிலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் நீக்கணும். இந்த மாதிரி பல விஷயம், இரும்பு பொருள் அது இதுன்னு இந்த கோரிக்கை எல்லாத்தையும் எல்லா ஸ்டேட்லேருந்து வந்தது. இதுக்காக ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூடிச்சு. ரொம்ப வருஷமாக இது குறைக்கணும்னு குறைச்சாங்க. 28% எடுத்துகிட்டு சில இதில் மட்டும் வச்சுட்டு 18, 12, 5 வந்து 0 கூட ஆக்கி விட்டாங்க பல இதில். அதனால் இன்றைக்கி மின்னணு பொருட்கள் வந்து கார் உற்பத்தி பொருள் பல இதில் வந்து பெரிய லெவலில் இது உணவுப் பொருள், முக்கியமாக உணவு, மருந்து, இதில் பெரிய அளவில் விலைவாசி குறையும். இது ஜனங்களுக்கு யூஸு. இது எல்லாமே தெரியும். ஜிஎஸ்டி கூட்டத்தில் இவர் கலந்துக்கிட்டு இருப்பார், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வெளியில் வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு எங்களை கேட்காம இந்த மாதிரி குறைச்சா மக்களுக்கு தானே லாபம். ஆமாம். இப்போ நீங்கள் 100 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா 28 ரூபா ஜிஎஸ்டி போடுவோம். இப்போ அந்த இடத்துல 12 ரூபா ஜிஎஸ்டினா உங்களுக்கு 16 ரூபா லாபம். கரெக்டா? ஆனால் மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி சார்? அவங்க மக்களுக்காக நல்லது தானே பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. பாருமா, அது வந்து அவரே சொன்னார்ல, அந்த கவுன்சிலை கூட்டி கவுன்சிலில் டிஸ்கஸ் பண்ணி இன்னும் கூட குறைச்சிருக்கலாம். ஏற்கனவே கூட்டினதே தப்புன்னு தான் நம்ம அப்பயே ஆரம்பத்திலேயே நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போய் அப்போமே சவுண்டு விட்டார். அதுக்கப்புறம் இந்த அம்மா நீ என்னடா சொல்கிறதே வேணா நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லி இந்த அம்மா கூட்டிகிட்டு இப்போ எல்லாம் ஓவரால் வந்து பீகார் எலெக்ஷன் வருது, இன்னும் 4 மாநிலங்களில் எலெக்ஷன் வருதுன்னு சொன்ன உடனே இப்போ வந்து நாங்கள் ஜிஐடியை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுது. இவர் எப்போ வந்து என்டிஏ கூட்டணிக்கு போனார்னு எனக்கு தெரியல. இவர் இப்போ கேள்வி என்னன்னா, நான் கேட்கல, நிதியமைச்சர் கேட்குறான்றதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ இவர் அதை வரவேற்கிறாரா எதிர்க்கிறாரா? ஜிஎஸ்டி கவுன்சில் ஜிஎஸ்டி குறைச்சதை நாங்கள் வரவேற்கிறோம் சார். அது இல்லையே, வரவேற்கல. இது பாருங்க, மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காமல். ஆமாம், மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காமல். ஏங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு தனி பாடி. அதில் மாநிலத்துடைய நிதி அமைச்சரும் இருப்பார், மாநில நிதித்துறை செயலர் வந்து பலர் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா மாநிலத்திலும் இருப்பாங்க. இவரும் போய் உட்காந்து தான் விலையை குறைச்சிருக்காரு. ஆனால் இங்கே வெளியில் வந்து பண்ணுறதுக்கு பேர் அரசியல் தானே இது.
இதுக்கு என்ன பதில் சொல்ல அப்ப முடியும்? நீங்க எல்லாத்தையும் வந்து மத்திய அரசே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கேட்டா அவங்க தான் ஜிஎஸ்டி ஏத்துனாங்க, ஏம்மா, அவங்க தான் நிதி அந்த தரல. நாய் வந்து இப்போ ஏற்கனவே எங்களுக்கு வந்து எத்தனை பைசா கொடுக்குறான்? 1 ரூபா வாங்கிட்டு 29 பைசா தான் கொடுக்குறான். இன்னைக்கு எத்தனை இப்போ பணம் அலாட்மெண்ட் பண்ணாங்கல்ல, சரி, நமக்கு இந்த இருமா வருஷம் மட்டும் இரு கொஞ்சம் பொறு. இந்த வருஷம் இப்போ அலாட்மெண்ட் பண்ணாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பண்ணாங்க? வெறும் 4000 கோடி. 7500 கோடி ஒதுக்குனதா தமிழிசை பேட்டி கொடுத்துட்டு ஆமா, இருக்காங்க. தமிழிசை இவங்க போன பட்ஜெட்ல சொன்னது 49,000 கோடி மத்திய அரசு எதிர்பார்க்குறோன்னு. இந்த வருஷம் பட்ஜெட்ல சொன்னது மத்திய அரசு வந்து 52,000 கோடி வந்திருக்குன்னு. கூடவே 3000 சில்லற கோடி 4,000 கோடி எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அந்த 5 வருஷத்துல 7,20,000 கோடி ரூபாய் இவங்களுக்கு வந்திருக்குது. மறுக்க முடியுமானா இது வரைக்கும் மறுக்க முடியல. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஜிஎஸ்டி இது வந்து எப்படி அரசியல் பண்ணுறாங்களோ சேம் அதே அரசியல் தான் என்இபி தேசிய கல்விக் கொள்கையில் இந்தியை திணிக்கிறாங்கன்னு இவரும் சரி முதல்வரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு திரும்ப திரும்ப விளக்கம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதில் 3 லாங்குவேஜ் அதாவது முன்ன வந்து இந்தி 3வது மொழி இந்தி திணிப்பு. இப்போ வந்திருக்க தேசிய கல்விக்குள்ள அது கிடையாதுங்க. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குங்க, ஆனால் 3 மொழின்றது. இவர்கள் திரும்ப திரும்ப இந்தியை திணிக்கிறாங்க. இதுவும் ஒரு அரசியல் தானே. இதை சட்டசபையிலேயே நிதியமைச்சர் பேசுகிறார். என்ன பிரச்சனைனா, அண்ணாமலை கரெக்டாக அந்த விஷயத்தில் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு எப்போல்லாம் நீதிமன்றம் இந்த மாதிரி பொது விஷயங்களில் பிரச்சனை வந்துருதோ அன்னைக்கெல்லாம் தூக்கிட்டு ஓடியாந்துருவாங்க. இந்தி நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வஞ்சிக்கிறார்கள் அப்படின்னு. அதனால் இவர்கள் பண்ணுற அரசியல் முன்ன ஒரு காலத்தில் எடுபட்டுச்சு, உண்மைதான். இப்போ வந்து எல்லாரும் இப்போ படிக்கிறாங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இது என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? என்ன சார், தமிழிசை இன்னொரு விஷயத்தையுமே சொல்லிருக்காங்க. தமிழிசை யாரு? இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13,000 கோடி வந்து மக்களுக்காக செலவு பண்ணாம அந்த காசு கணக்கிலேயே காட்டாம திமுக அரசு வச்சிருக்காங்க. தமிழிசை சொல்ல சிஏஜி சொல்லியிருக்கு. சிஏஜின்றது கணக்கு தணிக்கை குழு, மத்திய கணக்கு தணிக்கை குழு எல்லா ஸ்டேட்டுக்குமே சொல்லுவாங்க. நம்மளுக்கு கொடுத்த நிதியில பல இதுல வந்து பணம் பயன்படுத்தலை. அதை வந்து சொல்கிறாங்க. இன்னொரு இவர் சொல்கிறாரு நிதியமைச்சர், ரயில்வே திட்டங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு. அவங்க ரயில்வே திட்டங்களுக்கு இடம் ஒதுக்க சொல்கிறாங்கல்ல, அதில் 30% கூட இடம் வந்து ஒதுக்கி தரல. அப்போ எப்படி இங்கே ரயில்வே திட்டத்தை கொண்டு வர முடியும்? அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, மெட்ரோ ரயில் எங்களுக்கு நிறைவேற்றி தரல மதுரை கோவைன்னு. அதற்கு ஒரு திட்டம் போட்டு கொடுக்கணும், அதை வந்து ஒழுங்காகவே போட்டு தரல. அப்போ நீங்கள் ஒழுங்காக போட்டு கொடுங்கன்னு திருப்பி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குறை தப்பு எல்லாம் இவங்க வச்சுக்கிட்டே அவங்கள மற்றவங்கள வந்து சொல்கிறது. ஹைவேஸில் எங்களுக்கு போட்டு தரல, மற்ற மாநிலம் போட்டு தராங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹைவேஸில் வேண்டிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் அதெல்லாம் பண்ணி கொடுத்தா தானே அவன் வந்து பண்ணி போட்டு தருவான். இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் டோல்கேட்டு ஜாஸ்தி. ஆமாம், இங்கே வருமானம் தான் இங்கே ஜாஸ்தி. அதே மாதிரி நம்ம 2ஆம் இடத்துல வரி கட்டுற இடத்துல இருக்கோம். நமக்கு கொடுக்கறது வெறும் 4,000 கோடி. இதுக்கு 20,000 கோடி கொடுக்குற அந்த 4,000 கோடிக்கே நீங்க வந்து சாலை கரெக்டா போட்ட மாதிரி எந்த சாலைக்கு இவங்க ஒரு பைசா கூட கொடுக்கல. அது நம்ம கடன் வாங்கி தான் அதை பண்றோமே தவிர வேர்ல்டு பேங்க் லோன். நிர்மலா சீதாராமன் சொல்லி இருந்தாங்களே சாலை போடுறேன்னு சொல்லி 4,000 கோடி வாங்குனீங்க, எந்த இடத்துல அந்த அம்மா சொன்னா தப்பு. இந்த அம்மா பேசுத, இந்த அம்மா சிஏஜி அறிக்கை கொடுத்துருக்கான். 16 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்கான்னு போன மாசம் நடந்த விஷயம். 16 லட்சம் கோடி சிஏஜி அறிக்கை. இந்த சிஏஜி அறிக்கையை கொடுத்த ஒட்டுமொத்த சிஏஜி ஸ்டாப் அத்தனை பேத்தையும் தூக்கியாச்சு. அது தெரியுமா உனக்கு? அத்தனை பேத்தையும் தூக்கியாச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றேன் சும்மா குறிப்பிட்ட தொகை பயன்படுத்தல அப்படின்ற இங்க எப்படி குற்றச்சாட்டம் அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணாங்க சிஏஜி அறிக்கை. உடனே அவங்க அதை ஊழல்னு திருப்பிட்டாங்க. இல்லைங்க, ஊழல் தாங்க அது. சிஏஜி அறிக்கை ஊழல்லாம் சொல்லாதுங்க. ஏங்க அவன் தான் சொல்றான் 18,000 ஒரு கிலோமீட்டருக்கு 18,000 கோடின்னு சொல்லி ஒதுக்கீடு பண்ணிட்டு 260 கோடி பில்லு பேமெண்ட் பண்ணிருக்கான்னு சொல்லி பச்சை வட்டமா சிஏஜி எப்பவுமே ஆடிட்டர் ஜெனரல் சொல்லியிருக்கானா இல்லையா? சென்ட்ரல் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, சும்மா ஒரு நிதி ஒதுக்குறீங்க, இன்னைக்கு ஒதுக்குற இது வந்து இன்னொரு நாள் மூலப்பொருட்கள் எல்லாம் விலை ஏறிச்சுன்னா அதற்கேற்ற மாதிரி அந்த இது ஏறும். சிஏஜி வந்து இன்டர்னல் ஆடிட்டிங் மாதிரி. அவங்க வந்து நீங்கள் இவ்வளோ போட்டிங்களே, இப்போ இவ்வளோ வந்திருக்கேன்றதை சுட்டி காமிப்பாங்க. உடனே அவர்கள் தூக்கிக்கிட்டு அதை ஊழல் அது இதுன்னு. நான் என்ன சொல்கிறேன், சிஏஜி அறிக்கை பல விஷயங்களை உங்களுக்கு குற்றம் சாட்டி இருக்குது. பல நிதி திட்டங்களுக்கு பணம் கொடுத்தே நீங்கள் அதை பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்புகிறீங்க, பயன்படுத்தாமல் வச்சுருக்கீங்க. மின்வாரியத்தில் வந்த அமௌண்ட்டை குறிப்பிட்ட இதுக்கு நீங்கள் ஒதுக்கவே இல்லைன்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க எல்லாமே என்ன தெரியுமா, 19 நீங்கள் சொன்னீங்க 4,000 கோடி அதெல்லாம் விட்டுருங்க. ஜிஎஸ்டியில் எஸ்ஜிஎஸ்டின்னு 50% உடனே வந்துடும் உங்களுக்கு. எப்படி இப்போ 28 ரூபானா 14 ரூபா ஸ்டேட்டுக்கு வந்துடும்.
மீதி 14 ரூபாவில் ஈவுத்தொகையாகவே ஒரு 10% 12% வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா 14 ரூபா கிட்ட வந்துடும், 16 18 ரூபாட்ட வந்துடும். அப்புறம் எங்கே இது நிதின்றது பல வகையில் வருங்க மத்திய அரசுலேருந்து. இவங்க ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு அதுக்கு வரல. இப்போ கல்விக்கு சொல்கிறாங்கல்ல, கல்வியில் கூட பல இது இருக்குது. இந்த பிஎம்சி ஸ்கூலில் இவங்க இது பண்ணதுனால நிதி கொடுக்கலன்னா ஒட்டுமொத்தமாகவே நிதி கொடுக்கல, கல்விக்கே நிதி ஒதுக்கலன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஆமாங்க, இன்னொரு விஷயம் 2153 கோடி தரணும் இல்லைங்க, கொடுக்க வேண்டியதானுங்க. பிஎம்சியில் இதெல்லாம் நிறைவேற்றினா தான் அந்த காசு வரும்ன்றது ஒப்பந்தமாகவே இருக்குது. நான் அதெல்லாம் நிறைவேற்ற மாட்டேன், நான் காசு மட்டும் கொடுன்னு எப்படி கொடுப்பாங்க? இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒட்டுமொத்தமாக வர்ற நிதி இந்த மாதிரி விஷயங்களை பொதுமைப்படுத்துறது, அதுதான் இவங்கள்ட்ட சிக்கலை. இவர்கள் என்னென்ன இப்போ இந்தி திணிக்கிறாங்கன்றாங்கல்ல, எங்கேயாவது இந்தி திணிக்குதா? பாரபட்சம் பண்ணுறான்றாங்க. பாரபட்சம் இங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, சொல்கிறேன். வெறும் 156 கோடி தான் வந்து தமிழுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கான் இந்த பட்ஜெட்ல, சரியா? ஆனா இதே இது வந்து அவங்க வந்து 2518 கோடி வந்து சான்ஸ்கிரிட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒதுக்கி இருக்கான். இது எந்த வழியில நியாயம்? தமிழ் வளர்ந்த மொழி. நான் என்ன கேக்குறேன், இதுக்காக நீங்க பார்லிமெண்ட்ல தான் பேசிருக்கீங்களா? பார்லிமெண்ட்ல தான் இருக்கேன். யார் பேசல? அது இப்பதானுங்க இந்த அறிக்கை வந்து. அதெல்லாம் கிடையாது. இது வந்து 2 வருஷமா கிட்டத்தட்ட. இது இன்னொன்னு சொல்றேன். இவர்கள் இன்னைக்கு சொல்றாங்கல்ல, காங்கிரஸ் காலத்துல இருந்து சமஸ்கிருதத்துக்கு கூடுதலா நிதி ஒதுக்குறாங்க, தமிழுக்கு கம்மியா தான். யாரு? இவங்க 16 வருஷம் இருந்தாங்களே, அந்த பீரியட்ல இருந்தே சமஸ்கிருதத்துக்கு அதிகம், இது தமிழுக்கு இது. இன்னைக்கு தான் திடீர்னு கண்டுபிடிச்ச மாதிரி கொண்டு வந்து கிளப்பிட்டு. அப்போ இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க? இந்த கேள்வி கேட்டால் வாய் முடிக்கிறாங்க. என்னத்தை நாங்கள் அதை அப்படியே பட்டியலாகவே போட்டாங்க. ஒவ்வொரு வருஷம் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ சொல்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் 2008 2009 நீங்கள் வந்தீங்களா பிஜேபி கவர்மெண்ட், அன்னையிலேருந்து நீங்கள் ஆட்சி விட்டு விலகுனீங்களா 2014 வரைக்கும், அது வரைக்குமே சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்காங்க, தமிழுக்கு மற்ற மொழின்னா ஒதுக்கான்னு பாருங்கள். சேம் இதே பேட்டர்ன் தான் இருக்கும். ஆனால் வாயே திறக்கலை ஆட்சியில் இருந்தப்போ. இன்றைக்கி வந்துட்டு இது பண்ணுறது, இன்றைக்கி வந்துட்டு கச்சத்தீவுக்கு வருஷம் லெட்டர் எழுதுறது. 16 வருஷம் அதிகமாக ஆட்சியில் மத்தியில் இருந்தது திமுக தான், அதிமுக கிடையாது. ஒரு தடவை கூட கச்சத்தீவை மீட்கிறது சம்மந்தமாகவும் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்ற சம்மந்தமாக சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு இதுதான் இவங்க வேலை. தீர்மானம் போடுவாங்க, அப்புறம் கடிதம் எழுதுவாங்க. மற்றவங்க கடிதம் எழுதுனா அடிமைன்னுவாங்க, ஆனால் இவங்க கடிதம் எழுதுவாங்க. இது ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ணணுமோ பண்ணல. 16 வருஷம் எதுவுமே பண்ணல. ராஜபக்ஷிட்ட போய் பாக்ஸு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிருந்தாங்க. மனசாட்சியை அடமானம் வச்சு சொல்லுங்க. வேற என்ன சொல்லுங்க? அடமானம் மனசாட்சியோட சொல்லுங்க. ராஜபக்சே கிஃப்ட் வாங்கினீங்களா இல்லையா சொல்லுங்க. இன அழிப்பு நடந்து ஒரு வருஷம் கூட ஆகல. ஒரு வருஷம் கூட பேரு ஒரு கமிட்டி போறோம், அந்த கமிட்டி பார்வையிட போங்க. கைய குலுக்கிட்டாங்க. எதுக்கு பரிசு பொருள் வாங்குறீங்க? யார் வாங்கிட்டு வந்தா? ஒன்ன நான் எதிர்க்கிறேன்யா. ஒன்ன நான் இங்க பேசுறீங்களா மேடையில வீராவேசமா இன அழிப்பு நடந்து விட்டது அது இதுன்னு பேசுறீங்கல்ல, அங்க ஒன்றை நான் வாங்க மாட்டேன்யா. நீ வந்து எங்க இனத்தை அழிச்சவன், உன்னை முதல்ல சந்திக்கவே மாட்டேன்னு சொல்லணும். அதுதானே கரெக்டு. அப்புறம் என்ன கமிட்டி போகுது? கமிட்டி போகுதுன்னா போகாதீங்க கமிட்டியில. அப்புறம் கமிட்டியில நீங்க எதுக்கு போனீங்க? அங்க என்ன முல்லை வாய்க்கால் மற்ற இடங்கள் என்ன நடந்து பார்வையிட போனீங்க. ஜனாதிபதியை பார்க்க சொல்றாங்க, பார்க்க முடியாதுன்னு போங்க. என்ன அவங்க தலையை வாங்கிடுவாங்க? தெரியுதா? மேட்ரு. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தனித்து தான் நிப்பாரு அப்படின்ற ஒரு பார்வை இருந்துச்சு. இப்போ எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் பாஜகவுடைய பிடிக்கு போயிட்டாரு, பாஜகவோட கூட்டணி வைப்பாரு, அது கூடிய விரைவில் வந்து வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து? பாஜக கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 2-3 கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட விஜய் தனியாக முடிவெடுத்துட்டாரு பாஜக கிட்ட போகணுன்னு. ஒரு 25% மட்டும்தான் அவர்கள்ட்ட ஒரு நெருடல் இருக்குது. அது வந்து இந்த ஆதவ் அர்ஜுன், விஷ்ணு ரெட்டி, ஜான் ஒருத்தவராப்பில் இவங்கெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அநேகமாக அவர் என்டிஏ போகிறதுன்றது கிட்டத்தட்ட உறுதி. பவன் கல்யாண் கூட நேற்று முந்தானால பேசியிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் அவருடைய நிலையை சொல்லியிருக்காரு. நான் பாருங்கள், ஜெகன்மோகன் ரெட்டியை எதிர்க்கவே முடியாது. பலம் வாய்ந்த ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடாவில் எதிர்க்க முடியல, அளவு விட்டாங்க அப்புறம் இதில் சட்டசபையில். அப்படிப்பட்ட ஜெகன்மோகன் ரெட்டி பலம் வாய்ந்த இதை வீழ்த்தணுன்னா நம்ம வந்து தனியாக பிரிஞ்சிடக்கூடாது. நான் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வந்தேன், வீழ்த்தினோம். இன்றைக்கி நான் துணை முதல்வர், நான் சின்ன பையன், எனக்கு வயசு இருக்குது, நான் நின்று அடிப்பேன். இன்றைக்கி என்கிட்ட 3 MP இருக்காங்க, நாளைக்கு நான் நின்று அடிப்பேன். அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி இருக்கிறதுல தனியாக நின்னீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. ஆர்பி உதயகுமார் நீங்கள் பேசியிருக்காரு, மீண்டும் திமுக வந்தால் தாவேகாவை இந்த ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாதுன்னு. அப்போ திமுக வராமல் இருக்கிறது தான் முதல் லட்சியம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிங்க. உங்கள்கிட்ட ஒன்றுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. நீங்கள் என்டிஏ கூட்டணியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 40-50 MLA கிடைக்கும், டெப்யூட்டி வாங்கலாம், இல்லை எதிர்கட்சி தலைவராக வரலாம்.
அதுக்கப்புறம் எம்பி மற்றது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துங்க, உங்களுக்கும் வயசு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் அந்த அளவுக்கு பரிசுல தெரியல. என்ன கேட்டால் புத்திசாலித்தனமான முடிவு அவர் என்டிஏக்கு போகிறது தான். ரொம்ப பேர் எப்படி உருட்டுறாங்கன்னா, என்டிஏக்கு போயிட்டாருன்னா இவர் வாழ்க்கை அதோட அஸ்தமனம் ஆகிடும், இவர் வந்து பாசிசன்னு சொன்னார். அரசியல் அதெல்லாம் கிடையாது. கலைஞர் பேசாத பேச்சா, பண்டார பரதேசிகளும் கட்சின்னாரு. பிஜேபி போனால் அழிஞ்சா போனார் கலைஞர். அதுக்கப்புறம் ஆட்சி பிடிச்சார், இருந்தார். எல்லாம் ஜெயலலிதா போனாங்க, அழிஞ்சா போயிட்டாங்க. இன்னொன்று, அந்த காலத்தில் இருந்த அளவு கூட இப்போ பிஜேபிக்கு எதிர்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே அவர்கள் மத அரசியல் பண்ணல. அதனால் அந்த எதிர்ப்பு மாறிக்கிட்டு வருது. இன்றைக்கி பாஜகவும் ஒரு அரசியல் கட்சியாக தமிழகத்தில் இருக்குது. அப்போ அது கூட சேர்ந்து அரசியல் பண்ணுறதுல தப்பு கிடையாது. இன்னொன்று, நான் ஏடிஎம் கூட சேர்றாங்க, திமுக வீழ்த்தினாங்க, அதாங்க லட்சியம்னு சொல்லிட்டு விஜய் பேசிட்டு நிற்கலாம். அந்த அறிவுரை தான் சொல்கிறாங்க, அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி தான் போய் முடியும். இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, அவர் சொன்னது கரெக்டு தான். ஆனால் வந்து விஜய் வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் துணை முதலமைச்சருக்கு ஒத்துக்க மாட்டார். அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டு தான். அது எடப்பாடிக்கும் அவருக்கும் டக்கப்போர் வரும். அந்த டக்கப்போரில் அவர் எடப்பாடியை பாரதிய ஜனதா கட்சி கழட்டி விட்டுட்டு இவரை சேர்த்துக்கிட்டு இந்த லொட்டு லொஸ்கெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ரெட்டலையை ஒதுக்கி அவங்க தான் உண்மையான அதிமுகன்னு ஓபிஎஸ் குரூப்பை எடுத்துகிட்டு வந்து கூட்டணி வச்சு அவங்க தேர்தலை சந்திப்பாங்க. 2 வகையான கனவு காண்றாங்க. இவங்களும் என்னென்னவோ பண்ணி தடுத்து பார்த்தாங்க, முடியல. விஜய் போராடினோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயும் எடப்பாடியும் சேர்ந்துட்டு பாஜகவை கழட்டி விட்ருவாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. பேச்சுவார்த்தை நடத்துகிறதே பாஜக தான்பா, அமித்ஷா தான் பேசிக்கிட்டு இருக்காரு, இங்கே எங்கே கழட்டி விட்றது அப்படின்னோடனே இப்போ புதுசாக இந்த கதை எது, எடப்பாடியை கழட்டி விட்டு நீங்கள் 21%, நீங்கள் படு தோல்வி அடைஞ்சே 21%. ரெட்டையிலன்ற சின்னம் இன்றைக்கே இருக்குது. ரெட்டையிலையும் உதயசூரியனையும் தமிழ்நாட்டை விட்டு அவ்வளோ சீக்கிரம் நகர்த்திட முடியாது. அப்போ அந்த 21% வச்சுக்கிற ஒதுக்கி விட்டுட்டு 4-5% வச்சுக்கிற பாஜக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. காங்கிரஸோட மோசம் ஆகும். பூத் கமிட்டி கூட ஆள் கிடையாது அவங்களுக்கு. விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு, விஜய் இன்னும் நிரூபிக்கப்படாத ஆள், போலீஸ் அப்படின்னா ஓடி போயிடுவார் ஒரு பொதுச் செயலாளர். இவங்க 2 பேர் நின்று முதலமைச்சராக ஆட்சி பிடிப்பாங்களாம், இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக மாறி போயிடுவாங்க. இது என்னென்னா, இப்படி நடந்தால் திமுகவுக்கு வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பாக அமையும். அப்படி ஒரு கனவு காண்றாங்க. லாஸ்ட்டில் அது இந்த தயிர் கடை கதை தெரியுமா, தயிர் வியாபாரி கதை தெரியாதா? சொன்னால் லேட் ஆகிடும். வாசகர்கள் கூட இதுக்கே விட்டுருவோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.